ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான எ கப்பல் ஆஃப் கொக்கோஸ் சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சில விஷயங்களை நான் டேரக்டாக சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு சின்ன விஷயத்திலேயே நிறைய அர்த்தங்கள் இருக்கும். ஸோ சில விஷயங்களை நீங்கள் பார்த்து எக்ஸ்பிரஷனை வச்சு புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலான்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எ கப்பல் ஆஃப் கொக்கோஸ் சீசன் 1 எபிசோட் 7. நான் என்கேஜ்டுன்னு சொன்னது இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீனா அப்படின்னு சொல்லி இசகாவா சொல்றா. இந்த ஷ்ரைனை நீ தான் இன்ஹெரிட் பண்ணி பார்த்துக்கிட போறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா அப்படின்னு இசகாவா சொல்றா. அவனவும் நீயும் க்ளோஸ் தானே, அவகிட்ட சொன்னியான்னு கேட்கவும் இல்ல என்னோட பாரத் எதுக்கு அவகிட்ட ஷேர் பண்ணிட்டு அப்படின்னு அவ சொல்லவும் அப்ப என்கிட்ட மட்டும் ஏன் சொன்ன நம்ம ஹீரோ கேட்கறான். என் பாரத்தை நீ ஷேர் பண்ணிக்கிடுவேன்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லி இசகாவா சொல்லியிருப்பா. இவ்வளவு பெரிய பர்சனல் விஷயத்த அவ என்கிட்ட மட்டும் சொல்லியிருக்கா அப்படின்னா அவளுக்கு என் மேல லவ் இருக்குன்னு அர்த்தம். கவலைப்படாத இசகாவா, அவன் கூடவே இருந்து உன் கஷ்டத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கத்தவும் எரிக்கா உள்ள வர ஹே ஆமனோ கதவை தட்ட வேண்டியதானே நம்ம ஹீரோ கேட்கறான். நான் பல மட்டும் தட்டின நீ தான் திறக்கவே இல்ல. ஸ்கூல் ட்ரிப்க்கு நீ யார் கூட குரூப்பா இருக்க போற அப்படின்னு அவ கேட்கறா. ஸ்கூல் ட்ரிப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இசகாவா சொன்ன மயக்கத்திலேயே நம்ம ஹீரோ இருந்திருக்கா. சோ கிளாஸ்ல நடந்தது நம்ம ஹீரோ கவனிக்கல. இதுதான் கரெக்டான சான்ஸ். ஹீரோவை எப்படியாச்சும் உன் குரூப்ல ஜாயின் பண்ண வச்சிரு அப்படின்னு சொல்லி எரிக்கா சொல்றா. சரி நீ என்ன பண்ண போற நம்ம ஹீரோ கேட்கறான். என்னாலலாம் ஸ்கூல் ட்ரிப்க்கு வர முடியாது. எங்க அப்பா வர ரிச்சுனா ஒரு செலிபிரிட்டி, என்ன கடத்திட்டு போக வாய்ப்பு இருக்கு. நான் இதனால் வர எந்த ஸ்கூல் ட்ரிப்புமே போனதில்லை அப்படின்னு அவ சொல்றா. என்ன பத்தி யோசிச்சிருக்காம ஹீரோ கூட அந்த பிளானை கரெக்டா ஒர்க் அவுட் பண்ண அப்படின்னு சொல்லி அவ கிளம்பவும் நானும் ஸ்கூல் ட்ரிப் போக போறது இல்ல, இந்த டயத்துல அழகா உட்காந்து படிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஆமா இல்ல நீ ரொம்பவே புவர், உனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது அப்படின்னு அவ கிண்டல் பண்ணுவோம். உனக்கு மட்டும் அப்படியே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். யார் வர போறாங்கன்னு பார்த்துட்டு பேசு அப்படின்னு அவ சொல்றா. இசகாவா வர்றதா ஆல்ரெடி நேம் கொடுத்துட்டா அப்படின்னா நான் போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். அவளை எப்படியாச்சும் இப்ப நம்ம ஹீரோ டீம்ல ஜாயின் பண்ண வைக்கணும். எப்படி அதை கேட்கறது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இன்னைக்கு ஒரு நாள் நீ என்னோட ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்ட போல அப்படின்னு வா சொல்றா. இசுகாவா உன்கிட்ட ஒன்று கேட்கணும். ஸ்கூல் ட்ரிப்க்கு நீ என்னோட டீம்ல இருக்கிறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ சரி ஓகே எனக்கு ரொம்பவும் ஃபன்னா இருக்கும் அப்படின்னு வா சொல்றா. என்ன டக்குன்னு ஒத்துக்கிட்டா சரி எப்படியோ ஜாலி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகிறான். எரிக்கா வெளியே இருந்து இது கேட்கறா. அண்ட் இன்னொரு பையனும் இதை நோட்டீஸ் பண்றான். இப்போ நம்ம ஹீரோ அவனோட டீம்ல இசகாவா நேம் எழுதுறா. ஐயோ இசகாவா நேம் நான் ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வைக்கப்படுறான். மற்ற பொண்ணுங்களும் அவங்க டீம்ல சேர சொல்லி கேட்பாங்க. எனக்கு பிடிச்ச ஒரு பர்சன் கூட நான் போக போறேன்னு வா சொல்லுவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஹாப்பியா இருக்கிறான். காமக்கூடங்கிற இடத்துக்கு தான் நாங்க போக போறோமா அப்படின்னா அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். பீச்ல ஜாலியா இசகாவா கூட என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஆர்ட் மியூசியத்துக்கு போலாம். ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு அவளை பேசியே நான் இம்ப்ரெஸ் பண்ணலாம். அவளுக்கு என்ன பிடிச்சி போயிரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஹே ஓமினா அங்க போய் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்னு யோசிச்சு வச்சிட்டியா அப்படின்னு கேட்கவும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அங்க நிறைய ஸ்ட்ரைன் இருக்கு, எல்லா ஸ்ட்ரைன்லயே போயிட்டு நம்ம ஸ்டாம்பை கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு வா சொல்லவும் பீச் மியூசியம்லாம் இருக்கேன் நம்ம ஹீரோ கேட்குவோம். அதுல எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, நம்ம ஸ்ட்ரைன்ல போய் ஸ்டாம்பை கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு வா சொல்றா. எனக்கும் அதுல தான் விருப்பம் அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். அவன் கூட சுத்துறதுல எனக்கு சந்தோஷம் ஓமினா அப்படின்னு சொல்லி இசகாவா சொல்றா. இப்ப இவங்க ஸ்கூல்ல இருந்து கிளம்புறாங்க. ஒரே அம்பர்லால நாங்க போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ அம்பர்லா எடுத்தா. ஆல்ரெடி அவ கிட்ட ஒரு அம்பர்லா இருக்கு. நம்ம ஸ்டேஷனுக்கு ஒன்னா நடந்து போலாமான்னு அவ கேட்கறா. சரி நம்ம ஹீரோவா அவ கூட போறான். ஆமினோன்னா நம்ம ஸ்டடி குரூப் எல்லாருமே சேர்ந்து போனா நல்லா இருக்கும். நான் அவ்வளவா ஃபீல்ட் ட்ரிப் போனதில்ல, இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு அவ சொல்லவும் அவ வரலன்னு சொல்லிட்டானா நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரெண்டு பேரும் அமைதியா இருக்கிறாங்க. இசகாவா அங்கிருந்து கிளம்பவும் நான் கேட்டதுக்கு நீ இன்னும் ரெஸ்பான்ஸே பண்ணல, உன்னை விட நான் இன்னும் 10 தடவை ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினா நீ எனக்கு ஓகே சொல்லுவியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் தான் சொன்னல நான் என்கேஜ்டுன்னு அப்படின்னு இசகாவா சொல்லவும் ஆனா அது நீ விருப்பப்பட்டு பண்ற மாதிரி தெரியல நம்ம ஹீரோ கேட்கறான். எனக்கு விருப்பம் இல்லைனாலும் எங்க அப்பா அம்மா சொல்றதுதான் நான் கேட்டாகணும் அப்படின்னு வா சொல்றா. உனக்கு தெரியாது அப்பா என்ன முடிவெடுத்தாலும் அதை நடத்தாம விட மாட்டாரு அப்படின்னு சொல்லி ஆமினா சொன்னதை நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். நான் பிறந்ததுல இருந்தே அப்படிதான், இந்த விதிக்கு நான் ஒரு அடிமையா தான் இருக்கிறேன். எல்லாத்துலயுமே நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டே தான் இருந்தேன், தோத்து போனதே இல்ல. ஆனா ஃபர்ஸ்ட் டைமா நான் உன்கிட்ட தோத்து போனேன். சின்ன வயசுல இருந்தே என் விருப்பப்படி எதுவும் நடந்ததில்ல. ஆனா மேபி ஒரு ஜீனியஸால என் விதியை மாத்த முடியும்னு நினைச்சேன். ஓமினோ என்ன ஃபர்ஸ்ட் டைம் தோக்கடிச்சது நீதான், என்னோட விதியை உன்னால மாத்த முடியுமா அப்படின்னு இசகாவா கேட்கறா. இப்ப நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து செம ஹாப்பியா இருக்கிறான். என்னால இது முடியும், நான் அவ விதியை மாத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கத்திட்டு இருக்கான். இவன் யாருன்னு தெரியுமான்னு எரிக்கா கேட்கறா. எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் உங்களோட குரூப்ல இவனும் நேம் கொடுத்திருக்கான் அப்படின்னு எரிக்கா சொல்லவும் இவன் ஏன் கொடுக்கணும் நம்ம ஹீரோ கேட்கறான். இவன் என்னோட ஃபேன் பாய் அப்படின்னு வா சொல்லவும் இன்னொரு ஸ்டாக்கரா நம்ம ஹீரோ கேட்கறான். என்னோட ஃபேன்ஸ் எல்லாருமே ஸ்டாக்கர் கிடையாது, அதை புரிஞ்சுக்கோ. நம்ம ஒரே ஸ்டடி குரூப்ல இருக்கோங்கிறதுனால நானும் உங்க கூட வருவேன் நம்ம எதிர்பார்த்து தான் உங்க குரூப்ல நேம் கொடுத்திருக்கான். கவலைப்படாத, நானும் உங்க கூட ஃபீல்ட் ட்ரிப் வரலான்னு முடிவு பண்ணிட்டேன். அவனை நான் பாத்துக்கிட்டேன், நீ ஹிசகாவா கூட தனியா ஹாப்பியா இருக்க ஹெல்ப் பண்றேன். காமகுடால நிறைய பிளேசஸ் இருக்கு, அங்க ஒன் டேட்டிங் மட்டும் கரெக்டா பிளான் பண்ணா அவளுக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிரும் அப்படின்னு எரிக்கா சொல்லிட்டு கிளம்புறா. சரிவா ஹெல்ப் பண்றதா இருந்தா எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஃபர்ஸ்ட் டைம் எரிக்கா ஸ்கூல் ட்ரிப் போக போறா. நாளைக்கு நாங்க ஸ்கூல் ட்ரிப் போக போறோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே எக்ஸைட்மெண்டா இருக்கா. சோ அதனாலேயே அவளுக்கு நைட்டு தூக்கமே வரல. இப்ப அடுத்த நாள் ஆகுது, இவங்க எல்லாருமே இப்ப ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்காங்க. ஹீரோ இசகாவா செக், எரிக்கா ஆமினோ செக், ஆஸ்மா அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இதான் இருக்கேன் டியோட் அப்படின்னு நம்ம சொல்றான். கடைசியா நம்ம ஹீரோ இவன் தான் குரூப் லீடராவும் இருக்கான். ஹாய் எரிக்கா, நான் உன்னோட பெரிய ஃபேன் தெரியுமா, கோஇன்சிடென்ஸா நான் இந்த குரூப்ல வந்திருக்கேன், விதியே நம்மள சேர்த்து வைக்குது அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டு இருக்கான். கிளம்பலாமா நம்ம ஹீரோ கேட்கவும் லீடர் உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு நம்ம ஹீரோவை
அவன் கூட்டிட்டு போயிட்டு எரிக்காவை ஃபர்ஸ்ட் டைம் நான் போஸ்ட்ல பார்த்த உடனே என் ஹார்ட் அப்படியே வெடிச்சிடுச்சு தெரியுமா. என் செதறி போன ஹார்ட் அவளை கொடுக்கறதுக்காக நிறைய லைக்கா அள்ளி குவிச்சேன். கடைசியில அவ பார்த்தா நம்ம ஸ்கூலுக்கு வந்துட்டா. விதியோட விளையாட்டு பாத்தியா அப்படின்னு அவன் சொல்லவும் இதெல்லாம் ஏன் ஏன்ட்ட சொல்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறேன், நீங்க 2 பேரும் க்ளோஸா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது, அதான் உன்கிட்ட பெர்மிஷன் கேட்கறேன் அப்படின்னு நம்ம சொல்லவும் நீ நினைக்கிற மாதிரிலாம் எங்களுக்குள்ள எதுவும் இல்ல, ப்ரப்போஸ் பண்றதா இருந்தா பண்ணிக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். 2 பேரும் தனியா என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எரிக்கா கேட்கவும் அது பாய்ஸ்க்குள்ள சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவன் கிளம்புறான். இப்ப எரிக்கா வந்து அவனை போட்டோ எடுக்க வச்சு அவனை கொஞ்சம் பிஸியா வச்சிருக்கா. அவனும் எரிக்கா சொல்ற எல்லா வேலையுமே செஞ்சுட்டு இருக்கான். சரி நாங்க ஷ்ரைன் ஸ்டாம்பை கலெக்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி இசகாவா சொல்றா. சரி அப்ப போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இசகாவா கூட தனியா என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லி எரிக்கா நம்ம ஹீரோக்கு சிக்னல் காமிக்கிறா. இசகாவா கூட நம்ம ஹீரோ ஷ்ரைன் ஸ்டாம்ப் வாங்குறதுக்காக போறான். எரிக்கா இன்ஸ்டால போஸ்ட் போடுறதுக்கு இவனை வச்சு நிறைய போட்டோ எடுத்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்துட்டு இவங்களையே தான் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவோட கவனம் ஃபுல்லா எரிக்கா மேலேயே தான் இருக்கு. நம்ம ஹீரோ கொஞ்சம் லைட்டா பொசசிவ் ஆகுற மாதிரி தெரியுது. எரிக்கா நிறைய போட்டோ எடுத்துட்டு இருக்கா. இந்த ஷ்ரைன் ஸ்டாம்ப் வாங்க நாங்க இந்த பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லி இசகாவா சொல்லவும் ஹே வாங்க போலாம் நம்ம ஹீரோ கூப்பிடுறான். நீங்க வேணா முன்னாடி போங்க, நாங்க பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு எரிக்கா சொல்றா. சரி வா ஓமினோ நம்ம 2 பேரும் போலாம் அப்படின்னு சொல்லி இசகாவா கூப்பிடுறா. அதெல்லாம் இல்ல, நீங்களும் என் கூட வந்தாகணும், நான் தான் குரூப் லீடர், நீங்க தொலைஞ்சு போனா நான் தான் பொறுப்பு, சோ நீங்களும் என் கூடவே வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். ஏன் இவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிறான் அப்படின்னு எரிக்கா பாக்குறா. எரிக்காவும் அவனும் ஒரு டேபிள், நம்ம ஹீரோவும் இசகாவும் ஒரு டேபிள். ஆனா நம்ம ஹீரோ கண்ணு ஃபுல்லா எரிக்கா மேலேயே தான் இருக்கு. குரூப் லீடர்ங்கிறதுனால நீ அவங்க மேலேயே ரொம்பவும் அக்கறையா இருக்க, கொஞ்சம் உன்னோட ஹாப்பினஸையே பாரு அப்படின்னு சொல்லி இசகாவா சொல்றா. அவங்க எங்கேயாச்சும் காணாம போயிட்டா எனக்கு தானே பிரச்சனை, அதனாலதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்குன்னு சாப்பிடாமையா பாத்துட்டு பான்னு இசகாவா கேட்கவோ சரி நம்ம ஹீரோ சாப்பிடுறான். இப்ப கடைசியா இவங்க பீச்சுக்கு போறாங்க. லொகேஷன் சூப்பர்னு எரிக்கா பாத்துட்டு இருக்கா. நான் போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த இன்னொருத்தன் கிளம்புறான். டேய் தனியா எங்கே போகாதடா, ஆமா இசகாவா வெங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். நீ எங்க கூடயே சுத்திட்டு இருந்தா, அவ ஷ்ரைன் ஸ்டாம்ப் கலெக்ட் பண்ணணும்னு கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லி எரிக்கா சொல்லவும் நீங்க தனியா ஓடி போயிட்டு இருந்தா நான் என்ன பண்றதுன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். பட் அதுதானே பிளானே, நீயும் இசகாவும் தனியா இருக்கணுங்கிறதுக்காக தானே நான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லி எரிக்கா கேட்கறா. ஓ சாரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இசகாவை ஃப்ரெண்டுன்னு வச்சு போட்டோ எடுக்கலாம்னு நினைச்சேன், அவ இப்ப இங்க இல்ல, சோ நீ என் கூட சேர்ந்து போட்டோ எடு அப்படின்னு சொல்லி எரிக்கா சொல்றா. எரிக்காவை மட்டும் வச்சு நம்ம ஹீரோ எடுக்கவும் ஃப்ரெண்டுன்னு எழுதி வச்சுட்டு நான் மட்டும் தனியா இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம், என் ஃப்ரெண்டுங்கன்னு கேட்க மாட்டாங்க அப்படின்னு எரிக்கா கேட்கவும் இசகாவா இல்லாம லோன்லியா இருக்கிறத காமிக்கிறதுக்கு இந்த போட்டோ அப்படின்னு சொல்லிடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன விளையாடுறியா அப்படின்னு சொல்லி அவ போனை வாங்க போறா. தெரியாதனமா கிளிக் ஆகுது. எரிக்கா போனை வாங்கிட்டு நம்ம ஆக்சிடென்டலா எடுக்கிற போட்டோ எப்பவுமே சூப்பரா அமையுது இல்ல அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ கொஞ்சம் லைட்டா வைக்கப்படுறான். ஆனா என்ன இதை போஸ்ட் பண்ண முடியாது, சரி நான் அந்த தனியா எடுத்த போட்டோவையே போஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் ஆமா நீ யாரோட அட்டென்ஷனுக்காக தானே இது எல்லாத்தையும் பண்றேன்னு சொன்ன, அந்த பர்சன் யாரு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அந்த பர்சன் யாருன்னு அவன் கிட்ட சொன்னாவோ மொத்த லைஃபுமே மாறிடும் அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோக்கு ஷாக்கிங்கா இருக்கு. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. யாரோ ஒரு பர்சன் வந்துட்டு எரிக்காவை நோட்டீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவ இன்ஸ்டாகிராம்ல இவ்வளவு ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னே ட்ரை பண்றா. எந்த பர்சனோட அட்டென்ஷனுக்காக நீ இது எல்லாத்தையும் பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா யார் அந்த பர்சன் சொன்னா உன் லைஃபே மாறிடும் அப்படின்னு சொல்லி எரிக்கா சொல்றா. ஒருவேளை அது நம்ம ஹீரோவா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கா? அண்ட் இந்த ட்ரிப்ல வந்துட்டு இசகாவா நம்ம ஹீரோ கூடவே இருந்தாலுமே கூட நம்ம ஹீரோ வந்துட்டு எரிக்காவையே தான் பார்த்துட்டு இருந்திருப்பான். இன்னொரு பையன் எரிக்கா கூட இருக்கிறது நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் பாசிட்டிவா தான் இருக்குது. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.